everyone. இன்னைக்கு நம்ம SBIPO ஸ்பீட் பிராக்டிஸ் செஷன்ல என்ன பார்க்க போறோம்னா ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் பார்க்க போறோம், ஒரு பிளட் ரிலேஷன் பார்க்க போறோம், அப்புறம் ஒரு மிசலேனியஸ் கொஸ்டின். மிசலேனியஸ் கிடையாது, அது கோடிங் டீகோடிங்ல 1 மார்க் கொஸ்டின் ஒன்று பார்க்க போறோம். And before entering into this session, நம்ம Talk and Mock யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூடவே பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி வச்சுக்கோங்க. அண்ட் இந்த செஷன் உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் ஷேர் பண்ணுங்க. அண்ட் நம்மளோட டெலகிராம் குரூப்ல ஜாயின் பண்ணாமல் இருந்தீங்கன்னா ஜாயின் பண்ணிக்கோங்க. அப்புறம் இஃப் யூ ஆர் இன்ட்ரெஸ்டட் அப்படின்னா அன்அகாடமி ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் பண்ணிக்கோங்க, ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நிறைய புது ஃபீச்சர்ஸ்லாம் கொண்டு வந்திருக்காங்க, பெஸ்ட் எஜுகேட்டர்ஸ் எடுத்துகிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பற்றின உங்களுக்கு மோர் இன்ஃபர்மேஷனுக்கு நிறைய சாரை காண்டாக்ட் பண்ணுங்கள், நிறைய இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும். அண்ட் பெஸ்ட் ஆஃபரும் சார் அவைல் பண்ணி தருவாங்க. அண்ட் இப்போ நம்ம என்டர் ஆகலாம். இது ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட். இது சால்வ் பண்ணுறதுக்கு யோர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ். அவங்க கொடுத்துருக்க மாதிரியே போனீங்கனாலே போட்டுடலாம் வரிசையா. Yeah, last few seconds more. Yeah, time up. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம், நம்ம எல்லாரும் சேர்ந்து சால்வ் பண்ணலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க. 9 people are sitting in a straight line and some of them are facing north while some of them are facing south. The distance between any two immediate neighbors is the same. ஓகே, கொஸ்டின் பார்த்தாச்சு. இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். நைன் மெம்பர்ஸ் இருக்க போகிறாங்க. ஸோ 9 ஸ்பேஸ் நமக்கு தேவை. 1 2 3 4 5 6 7 8 and last 9. ஓகே, வேறு கலர் எடுத்துக்கிறேன். P sits second from one of the extreme ends of the line அப்படின்னு சொல்லிட்டாங்க. இப்போ எய்தர் P இங்கேயா இருக்கலாம் அல்லது P இங்கேயா இருக்கலாம். ரெண்டு பாசிபிலிட்டி இருக்கு. R sits third to the right of P அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த இடத்துல நார்த் ஃபேஸிங் அப்படின்னு வச்சோன்னா ரைட்ல தேர்டு ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்போ சவுத் ஃபேஸிங்னு வச்சாதான் ரைட்ல தேர்டு R. இப்போ இந்த இடத்துல பார்த்தோம்னா நார்த் ஃபேஸிங் அப்படின்னு வச்சாதான் ஃபிக்ஸ் பண்ண முடியும். 1 2 3 R. சவுத் ஃபேஸிங்னு வச்சா அந்த சைடு யாருமே இல்லைல்ல. 2 people sit between R and S. இப்போ 2 people இந்த சைடு போனோம்னா ஆல்ரெடி P இருக்காங்க, அப்போ இந்த சைடு போக முடியாது, அப்போ இந்த சைடு தான் போகணும். அப்போ S இங்கே வருவாங்க. இந்த கேஸ்ல பார்த்தோம்னா இந்த சைடு போக முடியாது, இந்த சைடு தான் போக முடியும். அப்ப S இங்க வருவாங்க. U sits second to the right of S அப்படின்றாங்க.
இப்போ நார்த் ஃபேஸிங்ல வச்சோம்னா ரைட்ல செகண்ட்ன்னும் போது ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப சவுத் ஃபேஸிங்ல வச்சாதான் ரைட்ல செகண்ட் யூ. இங்க சவுத் ஃபேஸிங்ல வச்சா ஃபிக்ஸ் பண்ண முடியாது. நார்த் ஃபேஸிங்ல வச்சாதான் ரைட்ல செகண்ட் யூ. Then immediate neighbors of S face a direction opposite to that of S. அதாவது என்ன சொல்றாங்கன்னா S ஓட நெய்பர்ஸ் S ஃபேஸ் பண்ற டைரக்ஷனுக்கு ஆப்போசிட்ல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. இப்போ S சவுத்ல ஃபேஸ் பண்ணியிருந்தாங்கன்னா S ஓட நெய்பர்ஸ் ரெண்டு பேரும் நார்த் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க பார்த்தோம்னா S நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப நெய்பர்ஸ் ரெண்டு பேரும் சவுத்ல ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. Then immediate neighbors of U face opposite directions அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவது இங்க பார்த்தோம்னா யூவோட ஒரு நெய்பர் நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்காங்க. அப்ப இன்னொரு நெய்பர் சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க அப்படின்னு சொல்ல வராங்க. அதான் இமிடியேட் நெய்பர்ஸ் ஆஃப் யூ ஃபேஸ் ஆப்போசிட் டிரெக்ஷன். ஒருத்தவங்க நார்த்னா இன்னொருத்தவங்க சவுத். இங்க பாருங்க இங்க சவுத் அப்ப இங்க நார்த். தென் T sits second to the right of U அப்படின்னு சொல்றாங்க. யூவோட ரைட்ல செகண்ட் T. யூவோட ரைட்ல செகண்ட் T இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியாது. அப்ப சவுத் ஃபேஸிங் வச்சாதான் யூவோட ரைட்ல செகண்ட் T ஃபிக்ஸ் பண்ண முடியும். இங்க பாருங்க இங்க சவுத்ல வச்சோம் அப்படின்னா எஸ் ஆல்ரெடி இருக்கு செகண்ட்ல. ஸோ இங்க நார்த் ஃபேஸிங்ல தான் வைக்கணும். அப்பதான் T இங்க ஃபிக்ஸ் பண்ண முடியும். Both U and T face the same direction. U north அப்படின்னா T யும் north. U south அப்படின்னா T யும் south. W is the immediate neighbor of T அப்படின்ட்டாங்க. அப்ப இங்கதான் W வர போறாங்க. W and T face opposite directions அப்படின்னு சொல்லிட்டாங்க. அதாவது ஒருத்தர் நார்த்னா இன்னொருத்தவங்க சவுத்ல இருக்க போறாங்க. T நார்த் அப்ப இங்க W சவுத். இந்த கேஸ்ல T சவுத் அப்ப W நார்த். Person sitting at extreme ends face opposite directions. அப்படின்னா ஒருத்தவங்க நார்த்னா இன்னொருத்தவங்க சவுத். இந்த சைடு இருக்கவங்க நார்த்ல இருக்காங்க. அப்ப இந்த சைடு இருக்கவங்க சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க சவுத் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இங்க சவுத் ஃபேஸ் பண்ணியிருக்காங்கன்னா இங்க எப்படி ஃபேஸ் பண்ணியிருக்கணும்? நார்த் ஃபேஸ் பண்ணியிருக்கணும். Q sits second to the left of V அப்படின்னு சொல்றாங்க. இப்போ செகண்ட் ஒருத்தவங்களோட செகண்ட்ல இன்னொருத்தவங்க உட்காந்துருக்கணும். அந்த மாதிரி எங்க ஸ்பேஸ் இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இங்க இங்க இந்த ரெண்டு பிளேஸ்ல வந்துட்டு QV வர போறாங்க. இப்ப நான் இங்க V ஃபிக்ஸ் பண்ண அப்படின்னா Vயோட லெஃப்ட்ல Q செகண்ட் உட்காந்துருக்காங்கன்னு ஃபிக்ஸ் ஆயிடுது. ஒருவேளை இங்க V ஃபிக்ஸ் பண்ணியிருந்தேன்னா Vயோட லெஃப்ட்ல செகண்ட் அப்படின்னும் போது Q இங்க வரும். அப்ப இது தப்பு. அதே மாதிரி இங்க பார்ப்போம். இந்த ரெண்டு பிளேஸ்ல தான் Q and V வர போறாங்க. இங்க நான் V ஃபிக்ஸ் பண்ணேன்னா லெஃப்ட்ல செகண்ட்னும் போது இங்க Q வரும். அப்ப இது தப்பு. அப்ப V இங்க ஃபிக்ஸ் பண்ணணும். லெஃப்ட்ல செகண்ட் Q ஃபிக்ஸ் ஆயிடுச்சு. இப்ப அடுத்து என்ன சொல்றாங்க? X does not face south அப்படின்றாங்க. பேலன்ஸ் இருக்கிறது ஒரே ஒரு ஸ்பேஸ் தான். அங்க X வரப்போகுது. அவங்க ஒரு கேஸ் கொடுத்துருக்காங்க. என்னன்னா X வந்துட்டு சவுத் ஃபேஸ் பண்ணி இருக்காது அப்படின்றாங்க. பட் இங்க சவுத் ஃபேஸ் பண்ணிருக்கு. அப்ப இந்த கேஸ் வந்துட்டு this possibility gets eliminated. இது தப்பு. இதுதான் ஃபைனல் அரேஞ்ச்மெண்ட். எவ்வளவு பேர் கரெக்டா போட்டீங்க? கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. கரெக்டா டைம்க்குள்ள போட்டிருந்தீங்கன்னா ரியலி வெரி குட். ஓகே, ஆன்சர் நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்து சால்வ் பண்ணலாம். அடுத்து ஒரு பிளட் ரிலேஷன் இருக்கு. அதுவுமே நல்ல ஒரு சம் தான். இப்போ மேக்ஸிமம் வந்துட்டு பிளட் ரிலேஷன்ல தான் வந்துட்டு கொஞ்சம் கன்ஃபியூசிங்கா வைக்கிறாங்க, ஃபிக்ஸ் பண்ண முடியாத மாதிரி. ஸோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கோங்க பிளட் ரிலேஷன். யுவர் டைம் ஸ்டார்ட்ஸ் நவ்.
ட்ரை பண்ணுங்க. கரெக்ட்டா ட்ரை பண்ணீங்கன்னா கண்டிப்பா வரும். அவங்க குடுத்துருக்க ஆர்டர்ல ட்ரை பண்ணாம கொஞ்சம் கீழ மேல வந்து எங்கேயாச்சும் க்ளூ கிடைக்குதான்னு பாருங்க. முடிச்சவங்க கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. Last few seconds more. Yeah, time up. ஓகே, இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் எக்ஸாம்ல கேட்பாங்களா அப்படின்னு நீங்க யோசிக்காதீங்க. இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்க எல்லா கொஸ்டின்ஸுமே 2019ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான். நான் சொல்றேன், அப்போ வர நம்ம 2019ல கேட்ட கொஸ்டின்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோம். ஓகேவா? உங்களுக்கு அதில் கன்ஃபியூஷன்ஸ் வேணாம். ஓகே, இப்போ நம்ம சால்வ் பண்ணலாம். போடலனாலும் பரவாயில்ல, இப்போ நம்ம எல்லாரும் சேர்ந்து போட்டுடலாம். ஓகே, என்ன கொடுத்துருக்காங்க? 8 persons நேம் கொடுத்துட்டு அவங்க எல்லாரும் ஒரு ஃபேமிலியா இருக்காங்க. 3 generations இருக்காங்க. Such that there are 3 females அப்படின்னு சொல்லியிருக்காங்க. 2 married couples இருக்காங்க. 3 generations. இதுதான் நம்மளோட clue. For every person of the family, either both or none of the parents or allowed. இதுவும் முக்கியமான பாயிண்ட் தான். ஓகே, இதுல என்ன கொஸ்டின் ஸ்டார்ட் ஆகுது? அதெல்லாம் ஜென்ரல் இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் மாதிரி. சால்வ் பண்ணலாம். சரண்ஸ் சிஸ்டர் இன் லா இஸ் த மதர் ஆஃப் கனி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, கானின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்களுக்கு ஒரு மதர் இருக்காங்க. இது மட்டும்தான் அதுல இருந்து நம்மளால புரிஞ்சுக்க முடியுது. ஸோ நம்ம போட்டுக்கலாம். கானி அப்படின்னு ஒருத்தவங்க இருக்காங்க, அவங்க ஜெண்டரும் தெரியல, அவங்களுக்கு ஒரு மதர் இருக்காங்க. அப்புறம் இங்க ஒரு பாயிண்ட் சொல்லியிருக்காங்க பாருங்க, either both or none of the parents are alive. அப்ப இவங்களுக்கு ஒரு மதர் இருக்காங்கன்னா கண்டிப்பா இவங்களுக்கு ஒரு ஃபாதரும் இருக்க தான் போறாங்க. ஓகே, சரண் சிஸ்டர் இன் லா தான் இவங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்ப எய்தர் இவங்களோட சிப்ளிங்கோட ஹஸ்பண்ட் சரணா இருக்கலாம், அல்லது இவங்களோட ஸ்பவுஸ் இருக்காங்க பாருங்க, ஹஸ்பண்ட் இருக்காங்க பாருங்க, இவங்களோட சிப்ளிங் வந்துட்டு சரணா இருக்க வாய்ப்பு இருக்கு. 2 பாசிபிலிட்டி இருக்கு. ஓகே, வச்சுக்கலாம். அடுத்து ஹரி இஸ் அன் அன்மேரிடு ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போதைக்கு இதை நம்மளால தொட முடியாது. இந்த பாயிண்ட் இருக்கட்டும். கானிஸ் மதர் டஸ் நாட் ஹாவ் எனி சிப்ளிங்ஸ் அப்படின்னு சொல்லிட்டாங்க. அப்போ ஒரு பாசிபிலிட்டி முடிஞ்சு போச்சு, இன்னொரு பாசிபிலிட்டி தான் வரப்போகுது. அப்போ இவங்களோட ஸ்பவுஸோட சிப்ளிங் தான் இந்த சரண் அப்படின்றவங்க. ஓகே, சரண் போட்டாச்சு. அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? கானிஸ் மதர். ஓகே, இது போட்டாச்சு. அருஷி இஸ் ஃபாதர் இன் லா ஆஃப் ஃபேன்சி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, ஃபேன்சின்றது யாருன்னா 2 குழந்தைங்களுக்கு மதர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே,
பப்ளி இஸ் த கிராண்ட் மதர் ஆஃப் கானி அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகே, அப்ப பப்ளி வந்துட்டு இங்க வர போறாங்க. கிராண்ட் மதர்னு சொல்லிட்டாங்க. ஸோ ஜெண்டரும் தெரிஞ்சிருச்சு. அப்ப இவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஸ்பௌஸ் இருப்பாங்க. ஓகே, கானி ஹூ இஸ் அ நெஃப்யூ ஆஃப் தின்கர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவங்களுக்கு சிப்ளிங் கிடையாது. அப்ப தின்கர் இங்க தான் வர போறாங்க. அப்ப நெஃப்யூ அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நெஃப்யூனா மேல். இப்ப எவ்வளவு பேர் ஃபிக்ஸ் பண்ணியிருக்கோம்? 1 2 3 4 5 6 7. இப்ப 2 சில்ட்ரன் அப்படின்னு ஒரு கேஸ் வந்திருக்குல்ல, அதை பத்தி பார்க்கலாம். இங்க பாருங்க, இவங்களுக்கு இங்க வச்சோம் அப்படின்னா 2 சில்ட்ரன் போட முடியாது. ஏன்னா இவங்களுக்கு சிப்ளிங்ஸ் கிடையாதுன்னு சொல்லிட்டாங்க. இங்க வச்சோம் அப்படின்னா 3 சில்ட்ரன் ஆயிடுச்சு. அப்ப இங்க வச்சாதான் 2 சில்ட்ரன் அப்படின்னு சொல்லி வரும். கரெக்டா? அப்ப அந்த 2 சில்ட்ரனோட மதர் யாரு? ஃபேன்சி. அப்ப ஃபேன்சி இங்கதான் வர போறாங்க. ஓகே, அன்மேரிட் பர்சன் ஃபீமேல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அவங்க பேர் வந்துட்டு ஹரி அப்படின்னு ஒன்று சொல்லியிருக்காங்க. ஹரி வந்துட்டு அப்ப இங்கதான் வரணும். கரெக்டா? ஹரி ஃபீமேல் அன்மேரிட். பிகாஸ் ஏன் அப்படின்னா இந்த இடத்துல போட முடியாது, இங்கேயும் போட முடியாது, புதுசா எங்கேயும் போட முடியாது. ஏன்னா 8% ஆல்ரெடி ஃபிக்ஸட். இங்க போட்டோம்னா ஸோ இங்க மட்டும்தான் சான்ஸ் இருக்கு. இங்க மட்டும் தான் போட முடியும். இந்த ஜெண்டர்ல போட முடியும், இந்த ஜெனரேஷன்ல போட முடியாது, இந்த ஜெனரேஷன்லயும் போட முடியாது. ஓகே, அடுத்து வேற யார் விட்டோம்? அருஷி இஸ் அ ஃபாதர் இன் லா ஆஃப் ஃபேன்சி. அப்ப இங்கதான் அருஷி வர போறாங்க. அப்ப இவங்களோட பேரண்ட்ஸ் தான் இவங்க 3 பேரோட பேரண்ட்ஸ் தான் இவங்க. மீதி இருக்கிறது யாரு? எட்வர்ட். அவங்க தான் இங்க வர போறாங்க. அவ்வளவுதான். இதான் ஃபைனல் சொல்யூஷன். அண்ட் இது வந்துட்டு ஒரு ஈஸியான கொஷின் தான். இது நீங்களே சால்வ் பண்ணிடுங்க. சால்வ் பண்ணிட்டு கமெண்ட்ல ஆன்சர் போடுங்க. அண்ட் அந்த லாஸ்ட் பிளட் ரிலேஷன் வந்துட்டு புரியல அப்படின்னா கமெண்ட்ல போடுங்க. அகைன் கூட அதை நம்ம பார்க்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.